சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். அமெரிக்க ஈரான் போர்க்களத்தில் அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்தாலும் ஈரானிய பள்ளி மீது அமெரிக்கா ஏவுகணை வீசியதாக உலக ஊடகங்கள் வெளியிட்ட மகா அதிர்ச்சி ஆதாரம் வாஷிங்டனை உலுக்கி எடுத்துள்ளது. எங்களை கைவிட்டுட்டாங்க. நேட்டோ கூட்டாளிகள் மீது ட்ரம்ப் பகிரங்க கடுமை. ஓவல் அலுவலகத்தில் நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டேவிடம் நேருக்கு நேர் மோதிய ட்ரம்ப். ஸ்பெயின், பிரான்ஸ், பிரிட்டன் நாடுகளுக்கு துரோகிகள் என அர்ச்சனை. உக்ரைன் விவகாரத்தில் ட்ரம்ப் எடுத்த அதிரடி யூ-டர்ன். மீளத் தொடங்கும் உலக பொருளாதாரம். ஹோர்முஸ் ஜலசந்தியில் மீண்டும் இயல்பு நிலை. சர்வதேச புவிசார் அரசியல் போர்க்களத்தில் அரங்கேறியுள்ள இந்த அதிமுக்கிய விவரங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். அமெரிக்கா ஈரான் இடையேயான தற்காலிக அமைதி ஒப்பந்தத்தை தொடர்ந்து உலகின் மிக முக்கிய நீர்வழியான ஹோர்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் வேகம் எடுக்க தொடங்கியுள்ளது. சிக்கியிருக்கும் ஆயிரக்கணக்கான மாலுமிகளை மீட்க புதிய கடல் பாதைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த மார்ச் 1 முதல் ஜூன் 14 வரையிலான போர் உச்சகட்டத்தில் இருந்த காலகட்டத்தில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களால் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக ஒரு நாளைக்கு சராசரியாக 10க்கும் குறைவான கப்பல்களே கடந்து சென்றன. ஆனால் ஜூன் 14 இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்பட்டதை தொடர்ந்து இந்த எண்ணிக்கை தற்போது ஒரு நாளைக்கு சராசரியாக 22 கப்பல்களாக உயர்ந்துள்ளது. கடல்சார் கண்காணிப்பு தரவுகளின்படி கடந்த செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் மட்டும் அடுத்தடுத்து 42 சரக்கு கப்பல்கள் இந்த நீர்வழியை கடந்துள்ளன. உலகளாவிய கச்சா எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஏற்றுமதியில் 1/5 பங்கு இந்த ஒரே ஒரு நீர்வழி பாதை வழியாகத்தான் நடைபெறுகிறது. தற்போது ஏற்பட்டுள்ள அமைதி சூழலால் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் ஏற்றி செல்லும் பிரம்மாண்ட கப்பல்கள் தடையின்றி நகரத் தொடங்கியுள்ளன. கடந்த புதன்கிழமை ஒரே நாளில் மட்டும் 3 மாபெரும் கப்பல்கள் வளைகுடா நாடுகளில் இருந்து 4.1 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெயை சுமந்து கொண்டு உலக நாடுகளுக்கு புறப்பட்டமை சர்வதேச சந்தையில் பெட்ரோல் விலை குறைய சாதகமான சூழலை ஏற்படுத்தியுள்ளது. வளைகுடா கடல் பகுதியில் கடந்த பல மாதங்களாக போர் சூழலில் சிக்கி தவிக்கும் ஆயிரக்கணக்கான சர்வதேச மாலுமிகள் மற்றும் கப்பல்களை பாதுகாப்பாக வெளியேற்ற ஐக்கிய நாடுகளின் சர்வதேச கடல்சார் அமைப்பு 2 புதிய பாதைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. வெளியேறும் கப்பல்களுக்கு ஓமன் கடற்கரைக்கு அருகில் ஒரு சிறப்பு வழி அமைக்கப்பட்டுள்ளது. இருவழி போக்குவரத்திற்கு ஈரானிய கடல் பகுதி வழியாக செல்லும் மற்றொரு ரகசிய வழி பயன்படுத்தப்படுகிறது. இது புதிய பாதைகள் மூலம் தினசரி 50 கப்பல்கள் வரை பாதுகாப்பாக வெளியேற்றப்படும் என ஐஎம்ஓ தலைவர் அர்சனியோ டொமிங்கஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சாதாரண அமைதி காலங்களில் இந்த நீர்வழிப்பாதை வழியாக ஒவ்வொரு நாளும் சுமார் 120 கப்பல்கள் வரை பயணிப்பது வழக்கம். தற்போது அந்த எண்ணிக்கை 22ஆக உயர்ந்துள்ள போதிலும் முழுமையான இயல்பு நிலைக்கு திரும்ப இன்னும் சில வாரங்கள் ஆகலாம் என தெரிகிறது. எனினும் தற்போதைய முன்னேற்றம் உலகளாவிய எரிசக்தி சந்தைக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. ஈரானில் உள்ள மினாப் பள்ளி மீது நடத்தப்பட்ட கொடூரமான குண்டுவெடிப்பில் 168 குழந்தைகள் பலியான விவகாரம் தற்போது அமெரிக்கா மற்றும் உலக அரசியலில் பெரும் பூகம்பத்தை கிளப்பியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு அமெரிக்காவே காரணம் என முன்னணி ஊடகங்கள் ஆதாரங்களை வெளியிட்டு வரும் நிலையில் ட்ரம்ப் நிர்வாகம் அதனைத் தொடர்ந்து மறுத்து வருகிறது. சர்வதேச அரங்கையும் வாஷிங்டன் அரசியல் வட்டாரத்தையும் உலுக்கி வரும் இந்த விவகாரத்தின் முக்கிய பின்னணிகள் இதோ. ஈரானிடம் இருக்கும் ஆயுதங்களில் துல்லியத்தன்மை கிடையாது. எனவே அவர்களே தவறுதலாக தாங்கள் நாட்டு பள்ளி மீது குண்டு போட்டிருக்கலாம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆரம்பத்தில் கூறியிருந்தார். ஆனால் அமெரிக்காவின் முன்னணி ஊடகங்களான நியூயார்க் டைம்ஸ் மற்றும் CNN ஆகியவை வெளியிட்டுள்ள புலனாய்வு செய்திகள் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளன. ஈரானிடம் இல்லாத அமெரிக்காவின் அதிநவீன டோமாஹாக் குரூஸ் ஏவுகணை மூலமாகவே அந்த பள்ளி தாக்கப்பட்டுள்ளது என நியூயார்க் டைம்ஸ் ஆதாரத்துடன் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த கொடூர தாக்குதலுக்கு பின்னால் அமெரிக்காவே இருப்பதாக CNN ஊடகமும் உறுதிபட தெரிவித்துள்ளது. பள்ளி குழந்தைகளின் மரணத்தை உலக நாடுகளின் கவனத்திற்கு கொண்டு செல்ல ஈரான் இந்த விவகாரத்தை மிக தீவிரமாக பயன்படுத்தி வருகிறது. சுவிட்சர்லாந்துடன் நடக்கும் பேச்சுவார்த்தைக்கு செல்லும் தனது குழுவிற்கு மினாப் 168 என ஈரான் அதிகாரப்பூர்வமாக பெயரிட்டது. ஈரானிய அதிபர் மசூத் பெஷிஷ்கியன் மற்றும் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஆகியோர் சுவிட்சர்லாந்து, பாகிஸ்தான், ஓமன் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளின் உச்சி மாநாடுகளுக்கு செல்ல பயன்படுத்தும் சிறப்பு அரசாங்க விமானத்தில் இந்த மினாப் 168 என்ற முழக்கம் பெரிய அளவில் வரையப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் வாஷிங்டனில் ட்ரம்ப் அரசுக்கு எதிரான அரசியல் போராக மாறியுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பிட் ஹெக்ஸத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபையில் உள்ள ஜனநாயக கட்சியினர் பதவி நீக்க நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளனர். மேலும் மினாப் பள்ளி தாக்குதலில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட விவகாரத்தின் முழுமையான திருத்தப்படாத விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்கும் வரை பாதுகாப்பு செயலாளரின் வெளிநாட்டு பயணங்களுக்கான நிதி தடுக்கப்படும் என செனட் சபையின் ஜனநாயக கட்சியினர் கடந்த வாரம் அதிரடி அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர்.
தெரிவித்துள்ளனர். இது குறித்து அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் மற்றும் சென்காம் தளபதி அட்மிரல் பிராட் ஹூப்பர் ஆகியோர் ஒரு சிக்கலான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது முடிந்தவுடன் அதன் முடிவுகள் பொதுமக்களுக்கு வெளியிடப்படும் என நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். ட்ரம்ப் நிர்வாகமோ விசாரணையை தீவிரமாக எடுத்துள்ளோம், சரியான நேரத்தில் முடிவுகள் வெளியாகும் என மலுப்பலாக கூறி வருகிறது. ஈரான் போரின் போது நேட்டோ நட்பு நாடுகள் அமெரிக்காவை தனியாக கைவிட்டுவிட்டனர். அவர்களின் இந்த துரோகத்தால் நான் பெரும் ஏமாற்றம் அடைந்தேன் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேட்டோவின் புதிய பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டேவிடம் ஓவல் அலுவலகத்தில் வைத்து பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். அடுத்த 2 வாரங்களில் துருக்கியின் அங்காராவில் நேட்டோ உச்சி மாநாடு நடக்கவுள்ள நிலையில் டிரம்பின் இந்த அதிரடி விமர்சனம் ஐரோப்பிய நாடுகளிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று வெள்ளை மாளிகையில் மார்க் ரூட்டேவை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் நேட்டோ உறுப்பு நாடுகளை தனித்தனியாக பெயர் குறிப்பிட்டு தாக்கி பேசினார். ஸ்பெயின் ஒரு கோரமான நாடு. ஸ்பெயின் படுமோசம். இத்தாலி, இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் என பெரும்பாலான நாடுகளால் நாங்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளோம். அவர்கள் இதற்கும் பணம் செலுத்த விரும்புவதில்லை. தங்களுக்கு எல்லாம் இலவசமாக கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். எங்களிடம் உலகிலேயே மிக சக்தி வாய்ந்த ராணுவம் உள்ளது. ஈரான் போரின் முதல் வாரத்திலேயே அதை நாங்கள் அடியோடு அழித்து விட்டோம். எங்களுக்கு அவர்களின் ராணுவ உதவி தேவையில்லை. ஆனால் நாங்கள் உதவ விரும்புகிறோம் என்ற ஒரு வார்த்தையாவது அவர்கள் சொல்லி இருக்கலாம். எனக்கு அவர்களின் பணம் தேவையில்லை, விசுவாசம் மட்டுமே வேண்டும் என தெரிவித்தார். ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவை கைவிட்டு விட்டன என்ற டிரம்பின் கருத்தை மார்க் ரூட்டே திட்டவட்டமாக நிராகரித்தார். ஈரான் அணுசக்தி திறனை பெறுவதற்கு மிக அருகில் இருந்த உலகளாவிய அச்சுறுத்தலை அமெரிக்கா அளித்ததை G7 தலைவர்கள் அனைவரும் பாராட்டியுள்ளனர். இந்த 6 வார கால போரின் போது ஐரோப்பாவில் உள்ள நேட்டோ தளங்களில் இருந்துதான் 4000 முதல் 5000 அமெரிக்க போர் விமானங்கள் புறப்பட்டு சென்று தாக்கின. எனவே ஐரோப்பிய நாடுகள் தங்களது தளங்களை வழங்கி பெரும் ஆதரவை அளித்துள்ளன என்று ரூட்டே ட்ரம்ப் முன்னிலையிலே வாதாடினார். கடந்த பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது திடீர் ராணுவ தாக்குதலை தொடங்கின. இந்த தாக்குதலுக்கு முன்பு ட்ரம்ப் நேட்டோ கூட்டாளி நாடுகளுடன் எந்த ஒரு ஆலோசனையும் நடத்தவில்லை. இதன் காரணமாகவே பல ஐரோப்பிய நாடுகள் இந்த திடீர் போரின் அவசியத்தை கேள்விக்குள்ளாக்கி நேரடியாக போரில் பங்கேற்க தயக்கம் காட்டின என்பது குறிப்பிடத்தக்கது. இதே சந்திப்பில் நேட்டோ கூட்டாளியான துருக்கிக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் திருப்புமுனை அமைய உள்ளதை ட்ரம்ப் சூசகமாக தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை வாங்கியதால் கடந்த 2019 துருக்கி அதிநவீன F-35 போர் விமான திட்டத்தில் இருந்து அமெரிக்கா நீக்கியிருந்தது. தற்போது அடுத்த மாதம் அங்காராவில் நடக்கவுள்ள உச்சி மாநாட்டில் துருக்கி அதிபர் எர்டோகனை சந்திக்கவுள்ள ட்ரம்ப் அவரை மிகவும் மகிழ்ச்சியடைய செய்யும் ஒரு முக்கிய முடிவை நான் அநேகமாக எடுப்பேன் என்று கூறியுள்ளார். இதன் மூலம் துருக்கிக்கு மீண்டும் F-35 விமானங்கள் வழங்கப்படலாம் என தெரிகிறது. உக்ரைன் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. அதற்கு ஆள்பலமே இல்லை என்று சில மாதங்களுக்கு முன்பு ஓவல் அலுவலகத்தில் அதிபர் ஜெலன்ஸ்கியை பார்த்து அமெரிக்க அதிகாரிகள் பகிரங்கமாக குற்றம் சாட்டினர். ஆனால் இப்போது கீவ் மீதான ட்ரம்ப் நிர்வாகத்தின் கடுமையான அணுகுமுறையில் ஒரு வியத்தகு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க வெள்ளை மாளிகையின் இந்த திடீர் நிலைப்பாட்டிற்கு பின்னால் இருக்கும் 4 முக்கிய காரணங்கள் இதோ. ரஷ்யாவின் உட்பகுதிக்கு சென்ற உக்ரைனின் மின்னல் தாக்குதல். சமீபத்திய G7 உச்சி மாநாட்டின் போது உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவின் எல்லைக்குள் புகுந்து நடத்திய தொடர்ச்சியான தொலைதூர ஏவுகணை தாக்குதல்கள் ட்ரம்பை மிகுந்த ஈர்ப்புக்குள்ளாக்கியுள்ளது. மாஸ்கோவிற்கு அருகிலுள்ள உயிர் மதிப்புள்ள ரஷ்ய ராணுவ சொத்துக்கள் மற்றும் தலைநகரின் புறநகரில் உள்ள ஒரு முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஆகியவற்றை உக்ரைன் அதிரடியாக சேதப்படுத்தியது. நாங்கள் வெறும் உதவி கேட்கும் நாடல்ல, ரஷ்யாவிற்கு மூலோபாய இழப்பை ஏற்படுத்தும் திறனும் எங்களிடம் உண்டு என்பதை உக்ரைன் நிரூபித்துள்ளது. ட்ரம்பின் சிந்தனையை மாற்றியுள்ளது. G7 நாடுகளின் ஒன்றுபட்ட அழுத்தம். G7 உச்சி மாநாட்டின் போது இங்கிலாந்து, கனடா உள்ளிட்ட ஐரோப்பிய கூட்டாளி நாடுகள் ரஷ்யாவின் நிழல் கடற்படையை குறிவைத்து புதிய பொருளாதார தடைகள் அறிவித்தன. ஈரானிய விவகாரத்தில் ட்ரம்ப் கையாண்ட ராஜதந்திர முடிவுகளுக்கு G7 தலைவர்கள் ஆதரவு அளித்தால் பதிலுக்கு ரஷ்யா மீது அதிக பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்கும் அமெரிக்காவின் முயற்சிக்கு ட்ரம்ப் பச்சை கொடி காட்டியுள்ளார். தோல்வியடைந்த அலாஸ்கா சமாதான பேச்சுவார்த்தை பதவியேற்ற முதல் நாளிலேயே உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரத்தில் உறுதியளித்திருந்தார். இதற்காக அலாஸ்காவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினையும் ட்ரம்ப் நேரில் சந்தித்து பேசினார். இருப்பினும் நிலப்பரப்புகளை விட்டுக் கொடுப்பதில் இருதரப்பும் பிடிவாதமாக இருந்ததால் எந்தவொரு அமைதி ஒப்பந்தமும் எட்டப்படவில்லை. இதனால் புடினை பணிய வைக்க ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார அழுத்தங்களை பிரயோகிப்பதே ஒரே வழி என்ற G7 நாடுகளின் வாதத்தை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டுள்ளது. மத்திய கிழக்கில் தணிந்த பதற்றம். கை கொடுத்த ஈரான் ஒப்பந்தம். ஈரானுடனான மோதலால் ஹோர்முஸ் ஜலசந்திகள் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு உலகளவில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்தது. இதனால் சந்தையை சமாளிக்க கடந்த மார்ச் 2026 ரஷ்ய எண்ணெய் ஏற்றுமதி மீதான தடைகளை ட்ரம்ப் தற்காலிகமாக
தளர்த்தியிருந்தார். ஆனால் தற்போது ஈரானுடன் அமெரிக்கா மேற்கொண்டுள்ள பூர்வாங்க அமைதி ஒப்பந்தத்தால் எண்ணெய் விநியோகம் சீராகியுள்ளது. உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி குறைந்ததால் மாஸ்கோவின் எரிசக்தி வருவாயை முடக்கும் நடவடிக்கையில் ட்ரம்ப் மீண்டும் தாராளமாக இறங்கியுள்ளார். இந்த நிலைப்பாட்டு மாற்றங்களுக்கு இடையிலும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வேன்ஸ் உக்ரைனை காப்பாற்ற துடிக்கும் அதிபர் டிரம்பிடம் ஜெலன்ஸ்கி நன்றி கட்டத்தனமாக நடக்கிறார் என்றும், உக்ரைனில் ஆள்பல பற்றாக்குறை இருப்பதால் கட்டாய ராணுவ எச்சரிக்கை நடப்பதாகவும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.